hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னது 2 நிமிஷத்துல ஸ்வீட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த ஸ்வீட்டை 2 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் வெறும் 2 இன்கிரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். அடுத்ததா எந்த கப்ல பொட்டுக்கடலையை அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க, அப்பதான் பிசைறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இதுல இவ்வளோ நெய் தான் சேர்த்தணும் அப்படின்ற அளவெல்லாம் இல்லைங்க. இது நெய் சேர்த்து நீங்க பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசையும் போது அதை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிபடணும். அந்த கன்சிஸ்டன்சி வரவரை இதை நீங்க பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் அல்லது பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் நீங்க நெய்யை மொத்தமா ஊத்தி பிசைஞ்சிட வேண்டாம், கொஞ்சமா ஊத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா வரும். இன்கேஸ் நெய் அதிகமா போயிட்டா கொஞ்சமா பொட்டுக்கடலையை அரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இதை நான் இந்த மாதிரி பிடிக்கும் போது அதை அழகா பிடிபட வருது, நல்லா உருண்டு லட்டு மாதிரி வருது. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது எல்லாத்தையும் லட்டுகளை நம்ம பிடிச்சிடலாம். நீங்க லட்டுக்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில ஆயில் ஆர் கீயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கையில ஒட்டாம நல்லா உருண்டையா வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்தமான சைஸ்ல உருண்டையா பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான செம டேஸ்டான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டா கார்னிஷிங் மட்டும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இதை ஆப்பிள் மாதிரி மாற்ற போறேன். ஸோ இது மேலே லைட்டாக கிராம்பை நான் வச்சிடுறேன். இதை வைக்கும் போது கிராம்பு ஒழுங்காக நிற்கலன்ட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, அப்புறம் லட்டு உடஞ்சிடும். அண்ட் ஆப்பிளோட லீவ்ஸ்க்கு நான் இந்த மாதிரி பிஸ்தாவை 2ஆ கட் பண்ணி இதில் வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டுக்கடலை ஆப்பிள் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி இது நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும். வெறும் 5 நிமிஷத்துல 2 இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரா நம்ம லட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு கஷ்டமே படாம ரொம்ப ஈஸியா இந்த ஸ்வீட்டை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை ஈஸியா அண்ட் டேஸ்டியா ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி தீபாவளி.